இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேகன்சி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், சுருக்கமாக இஸ்ரோன்னு சொல்லுவாங்க. இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற இந்த ஆர்கனைசேஷன். இந்தியா முழுக்க நிறைய இடத்துல இவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது. அந்தபடி யூஆர் ராவ் சேட்டலைட் சென்டர் இது வந்து பெங்களூரில் இருக்குது. இவங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அப்படின்ற டாப்பிக்கில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிஜி படித்தவங்களுக்கானது, அதாவது எம்இ, எம்டெக், எம்எஸ்சி அந்த மாதிரி படித்த ஸ்டூடெண்ட்டுக்கானது. ஸோ இதை வந்து பிஜி படித்தவங்க அப்படின்றதுனால இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒவ்வொரு லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ரொம்ப ஷார்ட்டாகவே இந்த வீடியோவை முடிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பொசிஷனோட அந்த நம்பர், ரெஃபரன்ஸ்க்கான அந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அது மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட ஏரியா ஆஃப் ஒர்க்கு எதெல்லாம், உங்கள் ஏரியா எந்தெந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்றதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்றது ஃபுல்லாகவே இன்டர்வியூ பேசிஸ் தான். எந்த எக்ஸாமும் இல்லை, வேறு எந்த மோடும் இல்லை, ஒன்லி இன்டர்வியூ. ஸோ இந்த வேகன்சியை ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் நம்பர் வந்து ஜேஆர்எஃப் இ1ல் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. நீங்கள் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு ஈக்குவலண்ட்டான சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜேஆர்எஃப் இ2, இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுவுமே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான். அடுத்தது ஜேஆர்எஃப் இ3, இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது ஜேஆர்எஃப் இ4, இதில் 2 வேகன்சி இருக்குது. இது பவர் எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. அடுத்தது ஜேஆர்எஃப் இ5, இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. சிக்னல் ப்ராசஸிங், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், விஎல்எஸ்ஐ அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுவும் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான். அடுத்தது ஜேஆர்எஃப் இ6, இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளைடு ஆப்டிக்ஸ், ஃபிசிக்ஸு ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுவும் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது ஜேஆர்எஃப் இ7, ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. நீங்கள் மெட்டீரியல் இன்ஜினியரிங், ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸு அதுக்கு ஈக்குவலண்ட்டான சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி டிகிரி வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜேஆர்எஃப் இ8, இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைடு ஆப்டிக்ஸ் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதுவும் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான். ஜேஆர்எஃப் இ9, இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இசிஇ அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. அடுத்தது ஜேஆர்எஃப் இ10, இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. சிக்னல் ப்ராசஸிங், மெக்கட்ரானிக்ஸ், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுவும் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான். அடுத்தது ஜேஆர்எஃப் இ11, இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான். நீங்கள் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், விஎல்எஸ்ஐ, எம்பெடட் சிஸ்டம் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜேஆர்எஃப் இ12, இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஏவியானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படிச்சிருந்தா இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜேஆர்எஃப் இ13, இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. நீங்கள் ஏரோஸ்பேஸில் எம்டெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் எம்எஸ்சி எல்லாம் அவங்க கொண்டு வரல, ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் ஏரோஸ்பேஸில் எம்டெக் பண்ணியிருந்தால் இந்த ஜேஆர்எஃப் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜேஆர்எஃப் M1, இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதில் நீங்கள் தெர்மல் சயின்ஸ் அண்ட் எனர்ஜி சிஸ்டம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், தெர்மல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படிச்சிருந்தா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜேஆர்எஃப் M2, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படிச்சிருந்தா இந்த ஜேஆர்எஃப் M2க்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜேஆர்எஃப் M3, இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெஷின் டிசைன் அதுக்கு ஈக்குவலண்ட்டான சப்ஜெக்டில் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி படிச்சிருந்தா இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ மொத்தமாக இத்தனை பொசிஷனுமே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அப்படின்றதுனால இது 2 இயர்ஸ்க்கான வேகன்சி. இது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு இதை வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஸோ உங்களோட ஸ்டைஃபண்ட் அப்படின்றது 37,000லேருந்து 42,000 வரைக்கும் இருக்கும். இது தவிர ஹெச்ஆர்ஏ இருக்குது, இல்லை அவங்க ஹாஸ்டல் அகாமடேஷனும் கொடுத்துருவாங்க, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோக்கான கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னவோ அதுபடி உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் லேடிஸாக இருந்தால் மெட்டர்னிட்டி லீவும் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸில் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லீவ் இருக்கோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கேஷுவல் லீவ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய குவாலிஃபிகேஷன், நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்களோட எஜுகேஷனில் என்ன மார்க்கு, என்ன பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க, இதை பேஸ் பண்ணி இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செலெக்ஷனில் வர பர்சன்ஸை மட்டும்தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் செலெக்ஷன் வந்து ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் அவங்க செலெக்ஷன் ப்ராசஸாக சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.isro.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு கரியர் அப்படின்ற ஆப்ஷன் போனீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரில் தேடி பாருங்கள். ஸோ கிடைக்கும். அதில் வந்து அப்ளிகேஷன் லிங்க்கும் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோ, அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான அந்த ப்ரூஃபு இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண உட்காருங்க. இந்த லிங்க் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான இந்த லிங்க்கு 12th ஜூன்லேருந்தே ஓப்பனாக இருக்குது. அப் டு 11th ஜூலை வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா 11th அன்னைக்கோ இல்லை 11th ஜூலைக்கு முன்னாடியும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. அதே மாதிரி வந்துட்டு ஹால் டிக்கெட்டோ இல்லை வந்து உங்களை இன்டர்வியூ கால் பண்ணுறதோ இல்லை உங்களை வந்து உங்களுக்கான கம்யூனிகேஷன் எல்லாமே நீங்கள் கொடுக்குற அந்த உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியில் மாத்திரம்தான் இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் ஃபோன் நம்பரையும் பர்சனல் இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுங்க. அதே சமயத்தில் அதை வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க, ஆக்டிவாக வச்சுக்கோங்க செலெக்ஷன் முடிகிற வரைக்கும். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்றது மேக்ஸிமம் 28 இயர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு, விடோஸ்க்கு, டைவர்ஸ் உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் இவங்க வந்து ரீமேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கும் இந்த நார்ம்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th ஜூலை 2026 வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இவங்களோட இந்த வெப்சைட் அப்படின்றது அஃபிஷியல் வெப்சைட். இது இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த லிங்க்கு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் படிங்க. அதில் நிறைய எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து பிஜி படித்த ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால சின்ன சின்ன வேர்டெல்லாம் சொல்லிட்டுருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக கொண்டு போயிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண உட்காருங்க. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.